நான் முதல்ல லவ் பண்ண சொல்ல நம்பல. நான் திருப்பி என்கிட்ட பேசினான். ஏன்னா நான் அவளை வெறுத்து ஒதுக்க ஆரம்பிச்சிட்டேன். அவன் திருப்பி என்கிட்ட பேச ஆரம்பிக்கும். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் லவ் பண்ணேன். திருப்பி அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் நவம்பர் மாதம் பாதியில் திருப்பி ஒரு கேப் விழுந்துச்சு எனக்கும் அவளுக்கும். நவம்பர் மாதம் ஃபுல்லாக அவன் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டுக்கு, என் ஃப்ரெண்டுலேருந்து நான் ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். நான் நம்பர்லாம் வாங்கி கெஞ்சி கூத்தாடி எவ்வளோ தூரம் ஃபோன் பண்ணிக்கிறேன். அவளால் கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்ட்ஸுங்க, காலேஜில் கூட வேலை பார்க்குறவங்க, என் ரூம்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நான் அசிங்கப்பட்டுக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க நம்பர்லாம் எவ்வளோ தூரம் அவளுக்கு கால் பண்ணி கடைசியில் அவசியம் எந்த பதிலுமே வரல. நவம்பர் மாதம் பாதிக்குள்ள எனக்கு பேசி டிசம்பர் மாதம் பாதி என்கிட்ட பேசவே இல்லை. அந்த கடையில் வேலை பார்க்கவும் கடையோட பேர் மட்டும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பேரை வச்சு ஊரை கண்டுபிடிச்சி ஜனவரி மாதத்தில் அவள் வீட்டுக்கே நான் போயிட்டேன். சென்னையிலேருந்து 700 கிலோமீட்டர் தாண்டி 2000-3000 செலவழிச்சு அவள் வீட்டுக்கே நான் போயிட்டேன். சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களாம் சுற்றிடுவாங்க. என்ன 2 குடும்பத்துக்கு அசிங்கம். அப்போ அவங்க கடைசியில் வீட்டுக்கே போயிட்டு ஒரு 6 மணி நேரம் கூட தனியாக இருந்து அவள்கிட்ட பேசி வச்சு அந்த நேரத்தில் ஃபிசிக்கலாக எனக்கும் அவளுக்கு சில டச்செல்லாம் நடந்துச்சு. சரி ஓகே, நான் தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். உன்கிட்ட பேசாமல் இருந்தேன்னா அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்னா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபிசிக்கல் டச்சு நான் ஏற்றுக்கிட்டேன். அது ஒன்றும் பெருசாலும் ஒன்றாலும் ஜஸ்ட்டு ஒரு கிஸ்ஸு தான். அது எனக்கு தோணலாம், அவளுக்கு தோணிருக்கு அந்த நேரத்தில். அதை நான் தப்பாக கூட எடுத்துக்கல. ஆனால் அவன் மேலே தப்பு இல்லை. ஆனால் அது எதிர்பார்த்தவங்க நடந்தது தான். அவனு வேணும் பண்ணல, எதிர்பார்த்தவங்க நடந்துச்சு. அவ்வளோதான்.